வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இப்போது இந்த பூமியில் சாதாரண பிரச்சனை அப்படின்னு வெளியில் தெரிகிறது. ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு வலியை ஏற்படுத்துகிற 2 விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ தெரியாதவங்க கிட்ட போய் வாழ்க்கையை கொடுத்துட்டு வாழ தெரிஞ்சவங்களுக்கும் தண்டனை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாரோட சேரணுமோ அவங்கள சேர்த்து வைக்காமல், யாரோட சேர்ந்தா வாழவே முடியாதோ அவங்க கூட சேர்த்து வைக்கிது இந்த வாழ்க்கை. இது ஏன்? நாம் இங்கேருந்து பார்க்கும்போது அது தவறாக தெரியும். ஆனால் இந்த பூமியில் அணு அளவும் சரியாக நடக்குதுங்கிற பட்சத்தில் அப்படி ஒரு இணைப்பு ஏற்படுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மனித மனம் தர்க்கம் அப்படிங்கிற பக்கத்தில் வாதாடும். ஆனால் அது நியாயமானது, சரியான கோணத்தில் இந்த பூமியில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மானுட மனத்துக்கு அது புரியல. அதுதான் இங்கே ஒரு ஆழ்ந்த பதிலாக இருக்கும் அதுக்கு. அப்போது இந்த வலி, இந்த துன்பம், இந்த அவமானம், இந்த எக்ஸட்ரா எல்லா பாதிப்பு, வலி ஏற்படுத்துகிற, துன்பம் ஏற்படுத்துகிற எல்லாமே நான் உருவாக்கி கொண்டதானா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் உருவாக்கி கொண்டது தான். சரி, நான் இன்றைக்கி 2 விஷயம் சொன்னது என்னென்னா, ஒன்று, நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டதை ஆசையாகவே வச்சுட்டு வெளிப்படுத்தவே மாட்டோம். ஒன்று. 2வது, யாருனே தெரியாத ஒருத்தர் மேலே நமக்கு வர்ற ஒரு நேசம். இந்த ரெண்டுமே வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும் இந்த நிலை. இதுதான் பெரிய பெரிய துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா, ஒரு 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 வீடு வாங்கணும், ஒரு வேலைக்கு போகணும், இல்லை இந்த மாதிரி சொசைட்டியில் நார்மலாக ஒரு மனிதன் முறையில் வாழ்கிறதுக்கு தேவையான முறையில் சூஸ் பண்ணும்போது ஒரு முடிவு காரணமாக நம்ம அதை நோ சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வேண்டாம், பயத்தின் காரணமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு சனமும் அதுக்கடுத்து அதை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு புடவை கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்கள்னால் ஒரு ஒரு அழகான புடவை இருக்கும். அவங்க வாங்கணும்னு ஒரு 99% முடிவெடுத்துட்டு 1% வேண்டான்னு வந்துடுவாங்க. அதே புடவை நிறைய வெளியில் அழகாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இதை வாங்கணும்னு நினச்சோம், நம்ம வாங்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமே அவங்க மனசுக்குள்ள ஆழமாக இருக்கும். அப்படின்னா பாருங்கள், 2 இன்டர்வியூ வந்திருக்கும் ஒருத்தர் எதை சூஸ் பண்ணவோ அதை சூஸ் பண்ணவோ எழுதியிருப்பார். அவர் மனம் என்னென்னா, இதுக்கு இவ்வளோ பலன், இதுக்கு இவ்வளோ பலன் இல்லை அப்படின்னு ப்ளஸ் மைனஸ் போட்டு ஒரு இதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு அவருக்கு அங்கே துன்பம் ஆனால் மனம் சொல்லும், இல்லை ஏதாவது ஒன்று சூஸ் வேணாம், இதே இருக்கட்டும், இருக்கிற வேலையே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை புதுசாக ஒன்று செஞ்சு பார்க்கலாமேன்னு தோணும்போது, வேண்டாம் இதே இருந்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, எப்படி அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அதை மிஸ் பண்ணார் பார்த்திங்களா, அந்த 2வது வேலை, அதன் மூலம் அவர் பெரிய உயர்ந்த உச்சிக்கு போயிருந்துருக்கலாம். அதை மிஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஒரு பயத்தின் காரணமாக நம்ம அதை சூஸ் பண்ண விட்டோமே, இப்போ நம்ம அதுக்கு இவ்வளோ இந்த நிலையில் இருக்கோமேன்னு சொல்லி ஒவ்வொரு சனமும் அந்த விஷயத்தை டச் பண்ணி போகும்போதெல்லாம் மனம் துன்பப்படும். காதலுமே அப்படி தான். காதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லியிருக்கலாம், ஒருதலை காதல், இந்த மாதிரி காதல் என்னென்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அவங்க காதல் சொல்லி என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறது. இதை அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லியிருந்துருக்கலாம், அட்லீஸ்ட் சொல்லவாது செஞ்சோன்னு ஆயிருக்கும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு, இல்லை ஒரு 10 நாளுக்கு, இல்லை ஒரு மாதத்துக்கு, இல்லை ஒரு வருஷத்துக்கு அந்த துன்பம் இருந்து போயிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்லாமே வச்சுருந்தது உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த துன்பம் இழுத்துக்கிட்டே போகும். இதுதான் நோய் உருவாக்குறதுக்கு, கேன்சர் போன்ற நோய் உருவாக்குறதுக்கு இதுதான். கேன்சர் போன்ற நோய்கள்லாம் உருவாகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஆழ்ந்த ஒரு துன்பத்தையோ, ஆழ்ந்த ஒரு நெடுநாளுக்கு தொடர்ந்து வர்ற ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே வரும்போது, அந்த செல்கள் மேலெழும்பி அந்த நோயை உருவாக்கும். இதுதான் உண்மை. சயின்டிஃபிக்காக என்னால் ப்ரூவ் பண்ண முடியலனாலும் இது உண்மை.
அப்போது ஒரு விஷயத்த ஏன் நம்ம வந்து சரியோ தப்போ செஞ்சுட்டு அந்த அந்த இதில் வந்து பரவாயில்ல நம்ம செஞ்சோம், அது மூலம் வந்த 2 அவமானத்தையோ ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு ஒரு நல்லவன் இல்லைங்கிற ஒரு பட்டம் வாங்குறதையோ செஞ்சிட்டோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கில்ட்டினஸோடு நம்ம தூக்கிட்டு இருக்க சுமந்திருக்க அவசியம் இல்லை. இப்போ எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு வீடு வந்திருக்கும், 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னா, இல்லை நம்மக்கிட்ட அந்த பணம் இருந்திருக்கும், ஆனால் இப்போ எதுக்கு அதில் போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அது 50 லட்சம் ஆயிருக்கும். அப்போ வந்து என்னென்னா, ச்சே வாங்கி போடாமல் விட்டோமே சொல்லி மனம் வந்து அப்படியே குதூகலிக்கும். சரி போயிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்கூல் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது வந்து ஒரு 5 லட்சத்துக்கு விற்கிது. நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே போய் யார் வாங்குவான்னு நினச்சி போயிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வாங்குங்க, இது மாதிரி செய்யுங்கன்னு. நீங்கள் என்ன செய்வீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே இடம் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, ரயில்வே ஸ்டேஷன் வருது. இந்த மாதிரி வந்தோடனே அப்படி ட்ரிபிள் அப்படி 10 டைம்ஸ் கூட விலை கூடிரும். அப்புறம் நினைப்பீங்க, ச்சே அது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. ஓ இப்படி மனம் வந்து ஒரு டியூவலில் கொண்டு போய் விட்டுட்டே இருக்குல்ல. இதை தான் நம்ம வந்து என்னென்னா, நம்ம கொடுக்கப்பட்டதை மிஸ் பண்ணிட்டா எவ்வளோ ஃபீல் பண்ணுங்கிறது தெரியும். சரி, ஒரு அப்பா அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க கூட சண்டைனால பார்க்காமே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கலான்னு போகும்போது அவங்க இறந்துட்டாங்கங்க ஒரு செய்தி வருது, இல்லை இறந்துட்டாங்க. இப்போது இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இதே மாதிரி தான் அபார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு ஒரு மேரேஜ் ஆன கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உடனே குழந்தை வேண்டாம், கல்யாணம் பண்ணோடனே கொஞ்சம் நாளைக்கு கழிஞ்சு குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். அப்போ அது ஏன் பண்ணோன்னு இருக்கும். இதே மாதிரி இது மாதிரி 1000 உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ ஏன் இந்த மனம் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, பயம். நாம் வந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு, வேகமாக கிளம்பி போய் பஸ்ஸை விட்டுட்டோங்கிறது, அதுக்கு அடுத்த பஸ் ஏறலாமா அப்படிங்கிறது வேறு. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போவா வேண்டாமான்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, குழம்பிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, வெளியில் கிளம்பி போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 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 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சேரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. பார்த்துக்கலாம், சரி வேண்டாம், 2 பஸ் மாதிரி ஒரு பஸ் எதுக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு 5 வருஷம் கழிஞ்சு ஹிந்தி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா அதில் ப்ரொமோஷன் ஆகிருப்பீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? இதுதான் நம்ம வாழ்ந்து போகாத வாழ்க்கை. எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இது கிடச்சிட்டே வருது. ஆனால் பார்க்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணிக்க வந்துடுமா, பரவாயில்ல நமக்கு கொடுக்கப்படலை போல், நமக்கு எழுதப்படலை போல், நம்ம தலையெழுத்து எழுதலை, நமக்கு இவ்வளோ தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சமாதானம் பண்ணிப்போமே ஒழிய, அந்த செயலை வந்து தொடர்ந்து இன்னும் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்போம். இது வந்து என்னென்னா, உள்ளுக்குள்ளே வந்து ரணமாக அப்படி ஒரு கில்ட்டினஸாக நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு உங்கள் எனர்ஜி வந்து அப்படியே வந்து டவுன் ஆயிரும். ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வாக்கை கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அவன் வந்து மனசாட்சியோடு வாழ்கிறான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, திங்கட்கிழமை நான் வந்து உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நிமித்தமாக ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா, எப்பாடுபட்டாவது தலையை வந்து அடமானம் வைத்தாவது அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மனத்தில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா, ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் மனம் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசு, உங்களுக்கு கொடுக்குற நிறைவு, உங்களுக்கு கொடுக்குற அமைதி. சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறது தான் சனி கிரகத்தோட ஒரு பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா, நீங்கள் சரியான நேரத்துக்கு சரியான டைமில் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சனி பகவானோட அருள் வந்து உங்களுக்கு அபரிமிதமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த நேரம் கழிஞ்சு போகிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஏன் தெரியுமா, அந்த கிரகம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அதுதான் எங்கள் விஷயம். எப்போவுமே நமக்கு இல்லாத ஒருத்தங்களை எனக்கு சமையல் நல்லாவே பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க சமையல் நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றி அவங்க மேலே எனக்கு ஒரு பிரியமான அபிப்பிராயம் வரும் இல்லையா, ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு நிலை வரும் இல்லையா அவங்கள பார்த்த உடனே. அதே மாதிரி தான் அந்த சனி பகவானோட தாத்பரியம். அவர் சோம்பேறி, அவர் வந்து டைமுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். அந்த மாதிரி டைமுக்கு செய்கிறவங்கள பார்த்தா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு, ஓகே
கேரி ஆன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாக்கை வந்து சரியாக பயன்படுத்துறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது ஒருத்தங்க இருக்காங்க. நான் வந்து இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானே என்ன பண்ணுறேன்னா, நான் ஜாப் இல்லை என் ஹேரை வந்து நான் நீளமாக இருக்குது எனக்கு. நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணினா மட்டும்தான் எனக்கு இவ்வளோ இருக்கும். எனக்கு வந்து கட் பண்ணினா நான் இவ்வளோ அழகாயிருவேன். கட் பண்ணினா இப்படி அப்படி நான் சொல்லியே இருக்கேன். இது சொல்லி 2 மாதம் ஆச்சு நான் ஹேரை கட் பண்ணல அப்படின்னா, இந்த அந்த வாக்கு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இந்த எனக்கே இப்போது யாருக்கோ கொடுக்குறது இல்லை, எனக்கே கொடுக்கும்போது என்னென்னா, அந்த முடி பிரச்சனையை வச்சு பல்வேறு பிரச்சனை வரும். யார்கிட்ட இந்த வாக்கு கொடுத்தனோ அவங்களுக்கும் எனக்கும் எப்படி வரும்னா, சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இங்கே வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது அனுபவமான உண்மை. ஒரு 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 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபை ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்கிறது. நான் குவிட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டே இருக்கிறது. ஆனால் பண்ணுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சரி பரவாயில்ல இருந்துடலாம், அந்த விட இது பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை விட சாதாரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பிரச்சனையை கையில் எடுத்து அதை சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் அதுலேருந்து நகர்ந்து போகாத போது. அப்போது இந்த வாக்கு கொடுத்துட்டு இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, நான் எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஹேர் கட் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணவே இல்லை. 2 மந்த்ஸ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலான்னா, நான் வந்து அந்த வாக்கை நான் திரும்ப வாங்கிடணும். எப்படி வாங்கிடணும் அப்படின்னா, இல்லை நான் ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போதைக்கு அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன். ஸோ இதை நான் வந்து இப்போ கட் பண்ணல இப்படிங்கிறத வந்து அந்த வார்த்தையாவது நான் விட்டுருக்கணும். மண்டே நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னால் வர முடியாதுங்கிறத சண்டே நைட்டு உங்ககிட்ட நான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடணும். என்னால் முடியல, இந்த சுச்சுவேஷன் காரணமாக என்னால் வர முடியல. உங்களுக்கு அது நான் பொய்யா சொல்லணும், உண்மை சொல்லணும், அவங்களுக்கு ஹர்ட் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க என்னை காத்திருந்து எனக்கு ஏமாந்து போகாத அளவுக்கு, அவங்க என்னை ஏக்கமாக எதிர்பார்த்துருந்து நான் வரலங்கிறத கடைசி நேரத்தில் சொல்லும்போது அவங்க வர துன்பத்துக்கு நான் இதை மாதிரி அவங்ககிட்ட சொல்லிடலாம். இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் மனசு தோணும். பொய் சொல்கிறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிப்போம். சில பேர் வந்து அப்படின்னா அசால்ட்டாக போய் சொல்லிடுவாங்க. அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்க அது வந்து ஒரு ஹாபியாகவே ஆயிடும் சில பேருக்கு. பொய் சொன்னோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பொய் தான் சொல்கிறோங்கிறதே தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பொய் 2 பொய் சொல்லியிருந்தால் உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும். இந்த திருடன் வந்து ஒரு 2 திருடன் செய்யும்போது திருட்டு செய்யும்போது ஒன்றும் தெரியாது. பல நாள் திருடனோடனே அவனுக்கு திருடுங்கிறது வந்து தெரியுமா? தெரியாது. அது ஒரு த்ரில்லிங், அது ஒரு என்ன சொல்கிறது, தைரியமான ஒரு ஒரு பகட்டான அதிகாரமான தொழிலாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் பொய் சொல்லியே இருக்கும்போது என்ன ஆயிரும், அந்த பழக்கமாக வந்துடும். நீங்கள் அர்ஜுந்திரன் கதையில் இருக்கும்போது அவன் பழக்கத்துக்கு கொண்டு வரது தான் பொய் சொல்லக்கூடாதுங்கிற பழக்கம், அதே மாதிரி பொய் சொல்லிகிட்டே இருக்க பழக்கம். 2 பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இது ரொம்ப நல்லது, இது உயர்ந்தது. ஏன்னா இது ரேராக இருக்கிறதுனால அது வந்து உயர்ந்தது, கடைப்பிடிக்க முடியாது, அதனால் அது ரேரானதுன்னு சொல்லிடுறாங்க. சாதாரணமாக நிறைய பேர் பண்ணுறது, எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா அது இயல்பானது அப்படின்னு நம்ம வந்து ஒரு விதிமுறை வச்சுருக்கோம். அந்த வகையில் வந்து என்னென்னா, இப்போது இந்த மாதிரி நம்ம சொல்லி அடைஞ்ச துன்பத்தை விட சொல்லாமல் அடைஞ்ச துன்பங்கள் அதிகம். இது ஒரு விதமான துன்பங்கள். அடுத்து என்னென்னா, யாருனே தெரியாமல் இருக்கிறது. இப்போ நான் ஒரு காணொளி பார்க்குறேன், அதில் பயங்கரமாக ஒருத்தர் பேசுகிறாரு. எனக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு, ஒரு லவ் ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஆனால் அவர் யாருனே தெரியாது, அவர் எதுனே தெரியாது. அந்த எனர்ஜி லெவல் ஃப்ரீக்வன்சி செட் ஆகிருக்கும். அதில் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து உண்மைக்கே அது ஏஐயாக கூட இருக்கலாம். அந்த குரல் வந்து ஏஐயாக இருக்கலாம், நிஜமானதாக இருக்கலாம். அவர் மைக்கு மூலம் அந்த மைக்கை வச்சு அந்த குரல் வந்து பேசலாம். அவங்க இதயத்தை, அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியை, அந்த மனசை அது டச் ஆனதுனால அவங்க அந்த குரலில் வந்து அவங்க இதாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம இளையராஜா பாட்டு, மெலடி சாங்கு, ஏஆர் ரஹ்மான் சாங்கு, இந்த மாதிரி ஒரு அழகான மென்மையான இந்த பாடல் நம்ம இசையில் மயங்குறோம். அது இசை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு நமக்கு இதயத்தோட ஒரு ரிதம். அந்த லேப்டாப் அப்படிங்கிறது ரிதம். அப்போ அந்த குரல் வந்து என்னென்னா, நமக்கு ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் கடந்து போன உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே விட்டக்குறை தொட்டக்குறையில் அந்த மனிதரோட குரல் நம்ம கேட்டிருப்போம். ஒருவேளை அந்த குரல் வந்து நமக்கு தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இந்த மாதிரி எதிரியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ குரலில் அவங்க வந்திருக்கோம். ஈர்க்குது அப்படின்னா நமக்கு பிடிச்ச மனத்துக்கு நெருக்கமாக அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன நினைக்கணும்னா, சம்மந்தம் இல்லாமல் அங்கே போயிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை,
நான் நினைக்கவே இல்லை. ஏன் திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் வருது? இப்போ இளையராஜா சாங் கேட்குறீங்கன்னா, இளையராஜா கூட போய் கை குலுக்கணும், இளையராஜா கூட வந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தங்க நினைப்பாங்க. இளையராஜாவ பார்த்தே ஆகணும், இளையராஜா கூட ஃபோட்டோ எடுக்கணும், இளையராஜா, இளையராஜா, இளையராஜான்னு. அவங்க ரொம்ப அந்த ஃப்ரீக்வன்சில மெர்ஜ் ஆயிருப்பாங்க. சில பேர் வந்து இளையராஜா பாட்ட மட்டும் கேட்டா போதும். இளையராஜானா சில பேருக்கு இப்போ தெரியாம கூட இருக்கலாம் சில பேத்துக்கு. அதே மாரி இந்த மெர்ஜ் ஆகுறது யாருன்னே தெரியாம. இப்போ விஜய்க்கு என்ன தெரியுமா? ஆனா எனக்கு விஜய் தெரியும். தமிழ் நடிகைகளுக்கெல்லாம் நம்மள தெரியும். நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இந்த ஆனால் அது மேலே பற்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஐஸ்வர்யா ராய்னா உயிரே கொடுக்குறவங்க, நயன்தாரானா உயிரே கொடுக்குறவங்க, விஜய்னா உயிர் கொடுக்குறவங்க, அஜித்னா தலை அப்படின்னு சொல்லிட்டு, தளபதின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை. இந்த மாதிரி ஒரு பெரிய ரசிக பட்டாளமே இருக்குது. அவங்களுக்கு தெய்வத்துக்கு நிகராக வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி ஆகுதுன்னா அவங்க ஃப்ரீக்வன்சி ஆகுது. அவங்க மனம் அவங்களுக்கு இதாகுது. அப்போது இந்த மாதிரி யாருனே தெரியாதவங்க மேலே வர்ற ஒரு அன்பு, நேசம், ஏக்கம் குரு மேலே வருது பார்த்தீங்களா? இது இப்போ ஒரு குரு இருக்காங்கன்னா அந்த குருவுக்காண்டி உயிரே கொடுப்பாங்க. குரு சொல்கிறது எல்லாமே தலையால் செய்வாங்க. அது எப்படி? இது மாதிரி தான். ஆனால் குரு வந்து இவங்கள பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் குருக்காண்டி எல்லாமே செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ இது மாதிரி தான். அப்போ இதன் மூலம் வந்து என்னென்னா துன்பம் வந்து இன்பமாக நினச்சிக்கிறாங்க சில பேர். இந்த குருவுக்கு செய்கிறதெல்லாம் இன்பம், இளையராஜா பாட்டு கேட்குறதெல்லாம் இன்பம். எது துன்பமாக மாறும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட மிங்கிளாகி அவங்க கூட கலந்துடணும், அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும், ஆசையை சாட்சியாக பார்க்காம ஆசையை அடையணும்னு நினைக்கும்போது இந்த மனம் வந்து இதாகுது. குரு எங்கெல்லாம் போகிறது அங்கே போகிறது, குருவுக்காண்டி பேசுகிறது, குரு அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போயிடுவாங்க. அதுக்கடுத்து இப்போ நான் ஒரு காணொலியில் பார்க்குறேன், ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் பேசுகிட்டு இருக்கும்போது என்னென்னா அவர் நல்ல மாதிரி பேசுகிறாரு, நல்ல மாதிரி செய்கிறாரு, அவர் கருத்து எனக்கு பிடிக்குது அப்படின்னா அவர் நம்பர் கேட்டு அவர் கூட நான் ஃபாலோ பண்ணுறது, அவர் கூட அந்த வாட்ஸ்அப்பில் மெம்பர் ஆகிக்கிறது, அவர் கூட செய்கிறது, இல்லை அவர் கமெண்ட் பண்ணுறது, அவர் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு 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 தாமரையில் தண்ணி போல இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து இப்போது இதில் தெரியாதவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களுக்கு தான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. தளபதின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்க 2 பேத்துக்கு அது தெரியவே தெரியாது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. யார் தலையும் தளபதியும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இது மாதிரி யாருனே தெரியாதவங்க மீது ஏற்படுற ஒரு காதல்னால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நேசம்னால, ஏக்கம்னால, இது அன்பினால் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தங்கள் இதெல்லாம் வருது. அப்போ அந்த 2 முறையில் ஏற்படுற வந்து நிகழ்வுகளை நம்ம விழிப்புணர்வோடையும் தாமரையில் தண்ணி போல் தண்ணியிலிருந்து ஒரு பியூர் கான்சியஸோடையும் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்து மனத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கேப் கிடைக்கிறது உங்களால் உணர்ந்துக்க முடியும். ஒரு கட்டத்தில் இது ஆனந்தமாக கொண்டு போனால் கூட இது உங்களை ஒரு சுழலில் சிக்கி வச்சுருக்க மாதிரி சிக்கிடும். நாம் தான் அதுலேருந்து வெளியே வரணும். அடிக்ட் ஆகிறது மாதிரி தான், இது ஒரு ட்ரக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி தான் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து என்னென்னா இதை வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்கணுன்னு பேசுகிறோம்.